தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் களம் தற்போது சூடுபிடிக்க துவங்கியிருக்குது. திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளிடையே தங்களுடைய கூட்டணிகளில் இருக்கக்கூடிய தலைவர்களுடைய கோரிக்கைகளை சமாளித்து வேட்பாளர்களை இறுதி செய்யும் நெருக்கடியான சூழல்களுக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க 2 திராவிட கட்சிகளும். பிப்ரவரி 26ஆம் தேதி தொடங்கி வேட்புமனுகள் தொடர்ந்து தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் அரசியல் களம் டெல்லியை நோக்கிய நகர்வுகளை மும்முரமாக்கி வருகிறது. திமுகவில் தமிழகத்தை பொறுத்தமட்டில் திருச்சி சிவா, என்ஆர் இளங்கோ, கனிமொழி சோமு, அந்தியூர் செல்வராஜ் ஆகிய 4 திமுக எம்பிகளும், அதிமுகவினுடைய தம்பிதுரை மற்றும் அதிமுகவுடைய ஆதரவோடு தேர்வு செய்யப்பட்ட தமாக தலைவர் ஜி.கே. வாசன் ஆகியோருடைய பதவிக்காலம் வருகிற ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதியோடு முடிவடைகிற நிலையில் தேர்தல் ஆணையம் சில அறிவிப்புகளை அறிவிச்சிருக்கு. குறிப்பாக இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் மார்ச் மாதம் 16ஆம் தேதி நடைபெறவுள்ளது. அன்றைக்கே முடிவுகள் அறிவிக்கப்படும் எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழலில் அதிமுகவை பொறுத்தமட்டில் 2 சீட்டில் 1 சீட்டு அன்புமணி ராமதாஸுக்கும் இன்னொரு 1 சீட்டு ஏற்கனவே ராஜ்யசபா உறுப்பினராக இருந்த தம்பிதுரைக்கே வழங்கலாம் அப்படின்னு முடிவு செய்திருந்தாலும் கூட, ஆனால் அதே போல் கூட்டணியில் அங்கம் வகித்திருக்கக்கூடிய ஜி.கே. வாசனை நம்ம ஏமாற்றி விடக்கூடாது, அவருக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு முயற்சி பண்ணுற அதிமுக இந்த தடவை என்ன பண்ண போகிறாங்கன்னா, தந்திரமாக என்டிஏ கூட்டணி அங்க வகித்திருப்பதனால பாஜகவிடம் எப்படியாவது பேசி அந்த வேறு ஏதாவது ஒரு மாநிலத்தில் ராஜ்யசபா சீட்டை பெற்று அதை ஜி.கே. வாசனுக்கு வழங்கிடலாம் அப்படின்ற யுக்தியையும் அடுத்த கட்ட நகர்வையும் நகர்த்திட்டு இருக்காராம் எடப்பாடி பழனிசாமி. அதே போல் தன்னுடைய கூட்டணிக்குள்ளே அங்கம் வகித்து வந்திருக்கக்கூடிய டிடிவி தினகரனுடைய கோரிக்கை ஒன்றும் இருக்குங்க. அவரும் ராஜ்யசபா கேட்டிருக்கிறதா சொல்லப்படுது. ஆனால் இது அதிமுகவுக்கு தலைவலி இல்லை. காரணம் என்னன்னா, அவர் என்டிஏ கூட்டணிக்குள்ளே இருக்கிறதுனால என்டிஏ தலைவர்கள் வேறு ஏதாவது மாநிலத்திலிருந்து அவருக்கான வாய்ப்பை வழங்கிடுவாங்க அப்படின்றதுல எடப்பாடி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்காரு. இதற்கிடையில் தன்னை பிரிஞ்சு தனக்கு எதிராக ஒரு தேர்தல் களத்தில் வேறு கூட்டணி அமைத்திருக்கக்கூடிய அன்புமணி ராமதாஸுடைய செயல்பாட்டுகளை தடுப்பதன் விதமாக டாக்டர் ராமதாஸ் திமுக கூட்டணியில் அங்கம் வகித்து அதன் மூலமாக தன்னுடைய மகளை ராஜ்யசபா சீட்டை வாங்கி டெல்லிக்கு அனுப்பணும் அப்படின்றதுல மிக தீவிரமான ராஜதந்திர அரசியலை நடத்திட்டு வராங்களாம். இதில் இன்னொரு சுவாரஸ்யமான திருப்பமான விஷயமா பார்க்க வேண்டியது என்னவென்று சொன்னால், தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக தலைவரை சந்தித்த பின்பு சட்டமன்ற தொகுதிகள் ஒதுக்கீடுகளோடு ஒரு மாநிலங்களவை சீட்டு வேணும் அப்படின்ற ஒரு டீல் பேசியிருக்கிறாங்க. ஆனால் இந்த டீலுக்கு திமுக இன்னும் உறுதியான உத்தரவு தரலைன்னா கூட எப்படியாவது அவங்க கிட்ட ஒரு ராஜ்யசபா சீட்டை பெற்றணும் அப்படின்றதுல தேமுதிக தலைவர் பிரேமலதா விஜயகாந்த் துடிச்சிட்டு இருக்காங்க. எனவே இந்த நேரத்தில் கூட்டணியில் வந்திருக்கக்கூடிய அவங்கள தன் வசப்படுத்தணும் அப்படின்னா ஒரு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னும் திமுக வட்டாரங்கள் முடிவு செய்திருக்குதான். ஏன்னா ஒருவேளை காங்கிரஸ் நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னா விடுதலை சிறுத்தையும் தேமுதிக போன்ற கட்சிகளை தான் நம்ம பலமாக கையில் வச்சுட்டு அதை வச்சு தான் 2026 சட்டமன்ற தேர்தல் களத்தில் நகர்த்த வேண்டியிருக்கு. எனவே கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்தும் நோக்கத்தோடு ராஜ்யசபா சீட்டை கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு செய்திருக்காங்களாம். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, ஏற்கனவே திமுகவில் ராஜ்யசபா உறுப்பினராக இருந்திருந்த என்ஆர் இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ் ஆகியோர் இருவரில் யாருக்காவது ஒருவருக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்படலாம் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் புதியவர்கள் யாராவது இந்த தடவை விரும்பினாங்கன்னா அவங்களுக்கும் கொடுக்கலாம் அப்படின்னு பேச்சுவார்த்தையும் இருக்குது. ஏன்னா துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய சிபாரிசில் ஒரு இளைய தலைமுறையோட பெயர் அடிபட்டு இருக்கு. அவருக்கு ராஜ்யசபா சீட்டு வழங்குவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னும் பேசப்பட்டிருக்குங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த ராஜ்யசபா விவகாரத்தில் சீட்டு ஒதுக்குவதில் பல்வேறு குழப்ப நிலைகள் ஏற்பட்டிருந்தாலும் கூட்டணி கட்சிகளில் விட்டு விலகாமல் இருப்பதற்கு அரசியல் சதுரங்க வெட்டைகளை 2 திராவிட கட்சி தலைவர்களும் நகர்த்திட்டு வராங்க. இது புதிய திருப்பத்தை ஏற்படுத்துமா என்பதை பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.